வணக்கம். இது பாத்திரம் விளக்கும் சோப்புங்க. இதில் என்னென்ன கெமிக்கல் போட்டு தயார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? காஸ்டிக் சோடா, பாமாயில், வாஷிங் சோடா, எஸ்எல்ஆர், சோடா உப்பு, இது மாதிரி நிறைய கெமிக்கல் கொண்டு இதை தயாரிக்கிறாங்க. இது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. நம்ம சாப்பிட செய்யறது பாத்திரம் தான் விளக்குறோம். அதில் வெள்ளை திட்டுகள் இருக்கிறப்ப நம்ம பார்க்காம அதை அப்படியே நம்ம அதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கெடுதலை உண்டு பண்ணுது. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இயற்கையான முறையில் அந்த காலத்தில் சாம்பல் போட்டு விளக்குனாங்க இல்லையா, அதேமாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி பாத்திரம் விளக்கும் பவுடர். இதில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டு சாணம், அதில் ரெடியான ராட்டின்னு சொல்லுவாங்களே அது, வேப்பிலை, சீயக்காய், கடுக்காய், எலுமிச்சம்பழம், செம்மண், இதெல்லாம் கலந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நுர வரத்துக்கு சோப்பு காயும் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ எண்ணெய் பிசுக்கெல்லாம் எதுவும் இருக்காது. நல்லா நீட்டாக பாத்திரம் நல்லா வாசமாகவும் இருக்கும். இது கழுவுன துகள் மண்ணில் படுறப்ப மண்ணுக்கும் நல்லா உரமாக இருக்கும். இந்த மாதிரி ஆதவ் கம்பெனியின் மாமியார் பாத்திரம் கிளீனிங் பவுடர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது 1/4 கிலோ பாக்கெட்லேருந்து 5 கிலோ பாக்கெட் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூட நம்ம இது மாதிரி ஸ்க்ரப்பு பாத்திரம் விளக்குறதுக்கு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இயற்கைக்கு மாறுங்க.